ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஸா சாஸ் வீட்டிலே எப்படி செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: தக்காளி 5, முன்னாடி கண்ணு மாதிரி இருக்கிறத எடுத்துருங்க, பின்னாடி எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். வரமிளகாய் 4, பெரிய வெங்காயம் எலுமிச்சம்பழம் சைஸில் 1, பூண்டு 5 பல். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. தோல் உரிய ஆரம்பித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தோல் நல்லா உரிய ஆரம்பித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. தோலை உரிச்சிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த கலவையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் இல்லைன்னா எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீனி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை பேலன்ஸ் ஆகும். பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரிகானோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சாஸ் பதத்துக்கு கிண்டிக்கோங்க. சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகாய்த்தூள் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பீஸா சாஸ் ரெடி.